யார பெண்ணா சொன்னேன், யார் அப்பனேன்னு சொன்னேன். அது யாருக்கு நான் அப்பா ஆகலாம், பெணையவே ஆளு கிடைக்கல, அப்புறம் எங்கிட்ட அப்பா ஆகுறது ஆளு எப்ப அப்பாவாவே? எப்ப கல்யாணம் காட்சி ஏதாவது நடந்தா தானே ஜாமி அப்பா ஆக முடியும். என்ன ஜாமி கல்யாணம் பண்ணா ஒரு ஆண்மனுக்கு என்ன பட்டம்? என்ன சொல்ல, கணவன்கிற பட்டம். ஆமா ஆமா ஆமா. பெண்மணியாளுக்கு என்ன பட்டம்? ஆமா மனைவிங்கிற பட்டம். பொண்டாட்டி பொண்டாட்டி கணவன் மனைவி தானே. ஆமா ஆமா. அப்புறம் அப்படி அப்பாங்கிற பட்டம் வர கணவன் மனைவி ஆயிரம் புரிய பொண்டாட்டி ஆயிரம் வாங்கலாம் இல்லையா? அது சரிப்பா. அப்புறம் பிள்ளை வரக்கும்ல, அப்புறம் அப்பா என்ன பண்ணுவாங்க? பிள்ளை வரக்குது. கேள்வி இருக்காரு. யாருக்கு பிள்ளை வரக்குது? யாரு? எங்களுக்கு தான் பிள்ளை வரக்கும். உனக்கு எப்படியா பிள்ளை வரங்க? எனக்கு ஐயா எனக்கு எப்படி பிள்ளை வரக்கும்? எது வழியா இறக்குவாங்க? பிரசவம் எங்கிட்ட பின்னாடி உட்காந்தா பார்ப்பாங்க. அப்புறம் பிள்ளை வரக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா? வாசப்படி பிரச்சனை இருக்குல்ல, ஏன் பொண்டாட்டிக்கு தான் பிள்ளை வரக்கும்? எப்படி அடுத்தவளுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீ அப்பான்னு சொல்ற? அடுத்தவனா பிள்ளை பார்க்குறியா? அப்ப நாங்க சும்மா தெரிஞ்ச மணி அடிச்சுக்கிட்டு ஏன் பொண்டாட்டி ஏன் பிள்ளைங்க? கோவப்படாம பதில் சொல்லுங்க. நான் எவ்வளவு அழகா கோவம் இல்லாம தெளிவா கேள்வி கேட்கிறேன். கோவப்படுற மாதிரி நீங்க கேக்குறீங்க. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேறதான். ஓ மொண்டாட்டியோட வாய் வயிறு வேறதானே? அது வேறதான். அப்புறம் எப்படி அதுக்கு பிறகு பிள்ளை ஓம்பளையாவே? அவளுக்கு அவளா பிள்ளை பப்பா மயிரை புடிங்கிட்டு பப்பாளா இல்லையா? நீ என்ன பண்ண? நான் போய் உதவி பண்ணா தானே அவ பப்பா. அப்படி சொல்ல வேண்டியதானே தெளிவா? வைக்கிறாளாம்ல. வயல்ல நாத்து நட்டியா? அதெல்லாம் பகல்ல நாத்த பிடுங்கனியா? பாப்போம் பாப்போம். நடவு நட்டியா? செய்வோம். கருத அறுத்தியா? அர்த்தம்ல. கொஞ்சம் நஞ்சமா. வீட்டுல பாத்தன விலைக்கு போட்டியா? இல்ல கடலை போட்டியா? கடலை எம்பிட்டு சமைச்சு போட்டியா? சமைச்சலாம் போட்டு. சாப்பாடு போட்டியா? சாப்பாடு இல்ல விரிச்சு போட்டியா? இப்பதான் இடத்துக்கு வந்திருக்கேன். விரிச்சு போட்டேன். சபாஸ், விரிச்சு போட்டேன். இப்பதான் இடத்துக்கு வர்றீங்க. அப்படி வந்தாலும் நல்லா இருக்கு. விரிச்சு போட்டு காலை இந்த விரிப்பு இல்ல, இந்த விரிப்பு அப்படி புது இல்ல. சரி, காலம் கியூட்டியா? அது அது கையம் கியூட்டியா? ஆரம்பத்துல அப்படிதான் காலம் தலையில தைலம் தேய்ச்சு விட்டியா? ஆமா ஆமா. எப்படியா பிள்ளை எப்படி பிள்ளை வரக்க? ஐயா கல்யாணம் ஆயிரு, என் முன்னாடி வந்துருவான், அப்புறம் மாசம் ஆயிருவான், அப்புறம் 10 மாசம் கழிச்சு பிள்ளை பிறந்துருவியா? அப்புறம் என் பிள்ளை வானே சம்பந்தம் இல்லாம என் முன்னாடி என் பிள்ளை சம்பந்தம் இல்லாம பதில் சொல்கிறீர் பாருங்களேன். என்னென்ன பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி என் முன்னாடி அப்படி சொன்னா தானே புரியும். ஆமா உங்க சௌரியத்தை பேசுறீங்க. பொண்டாட்டி உங்க பொண்ணா பிள்ளை உங்க பிள்ளை என் பிள்ளை இல்ல. பொண்டாட்டி ஏட்டீங்களா? ஆமா ஆமா. பாலும் பழமும் கொடுக்குறீங்களா? கொடுப்போம். ஏன்னா ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தாதான் தாம்பிள்ளை தன்னால் வளரும். சபாஷ். ஊராம்பிள்ளையினுடைய என்பது உன்னுடைய மனைவி. உன் மனைவி வயிற்றுக்குள்ள இருப்பதான் உன் பிள்ளை. ஆமா. சாப்பாடு போடுறீங்க, பாலும் பழம் கொடுக்கீங்க, தண்ணி ஊத்துறீங்க. பொண்டாட்டி யாரு? பொண்டாட்டி பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி. பிள்ளை யாரு? பிள்ளை ஏன் பிள்ளை. தெளிவா பதில் சொன்னா எனக்கு புரியும். உங்க வீட்டுல ஒரு மாங்கன்னு வைக்கிறீங்க. சரி சரி. அந்த மாங்கன்னு யாரு? என்ன மாங்கன்னு நான் தான் கொண்டு வைப்பேன். எங்க வீட்டு கண்டுதான். சரி, யார் வீட்டு கண்டுனா எங்க வீட்டு கண்டு தான் சொல்லுவோம். கேட்டா பதில் சொல்லுங்க, கோவப்படாம. தண்ணி ஊத்துறீங்களா? தண்ணி ஊத்து. உரம் போட்டீங்களா? பெருசா வந்துச்சா? ஆமா பெருசா வரும். பூ பூக்கும், பிஞ்சு, காய் காய்க்கும், பழம் பழுக்கும். விற்க போறீங்க. என்ன பழம்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா. நீ என்ன சொல்லுவீங்க? மாம்பழம் நல்லா இருக்குங்க, எங்க தோட்டத்துல விளைஞ்சது நல்லா இருக்கு, எங்க வீட்டு மரம் தான், நான் மாம்பழம் நல்லா இருக்கும் சொல்லுவேன். அது என்ன சொல்றீங்க? மாம்பழம். ஏன் ஓம்பழம் சொல்லாம அதை மட்டும் மாம்பழம்ங்கற? ஏன் பழத்தை விற்கலாம் நான் போறேன். மாம்பழத்தை மாம்பழம்னு தானே சொல்லுவாங்க. மாம்பழத்தை மாம்பழம்னு தானே சொல்லணும். அப்புறம் என்ன? அப்படின்னா உன் பொண்டாட்டி பிள்ளையே பொண்டாட்டி பிள்ளைன்னு சொல்லணும். அது எப்படி ஓம் பிள்ளையாவே? இது வெகண்டவாதமா இருக்கு. அதே இல்லையா, பிறக்கிறது உன் மனைவியுடைய வயிற்றுல இருந்தானே. ஆமா, ஏன் பொண்டாட்டி நீ தனி மனுஷன். சரி சரி சரி, சம்பந்தம் இல்ல. மாமரம் தனி, தண்ணி ஊத்துறத நீ, தண்ணி உரம் வைக்கிறத நீ, அப்ப நீ தனி மனிதன். மாமரம் பூவாகி பிஞ்சாகி காயாகி பழம் பழுக்குது, என்ன பழம்? அது மாம்பழம். உன் முண்டாட்டி பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகி ஒரு குழந்தையை பெற்றிருக்குது, யார் பிள்ளை? அது ஏன் பிள்ளை. பொண்டாட்டி பிள்ளை பொண்டாட்டி பிள்ளை சொன்னேன். பொண்டாட்டி பிள்ளை இது பண்ணுது. மாமரத்துக்கு எந்த தண்ணியை வேணாலும் பாய்ச்சலாம், சாக்கடை தண்ணியை ஊற்றலாம், கழனி தண்ணியை ஊற்றலாம், எந்த தண்ணியை வேணாலும் ஊற்றி விடலாம். என் முண்டாட்டிக்கிட்ட அப்படியா போய் ஊற்ற முடியும்? நான் ஒருத்த மட்டும்தான். நீங்க தான் தண்ணி போய் பைப்பில் பிடிச்சி அங்கிருந்து கொண்டாந்து குடத்துல கொண்டாந்து ஊற்றலாம். ஆமா ஆமா, பைப்பில் இருந்து தண்ணியை பாய்ச்சுவோம், அது அப்புறம் வளர்ந்துருவோம். இங்க பாருங்க, உங்களுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இங்க தொண்டை வரல இருக்கு. இது எப்படி ஒரு குழந்தை பெக்கிறதுக்கு காரணமா இருப்பதுக்கு என்ன விவரம்? குழந்தை பிறக்குமையா, நீ கல்யாணத்தை பண்ணி சம்பந்தம்லாம் பேசாதே. அடுத்தது கூட்டம், அந்த கடைசி கூட்டத்துக்கு அங்கிட்டு தூக்கி போட்டுருங்க. என்ன பேசுற? ஒரு குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ள உள்ள போச்சு? எப்படி உள்ள போச்சு? வெளியில வந்தேன். இந்த சொல்றேன். எப்படி வாழ்ந்த, எப்படி செத்த, அத நான் கேளுங்க. நான் சொல்றேன் பாருங்களே, உடற்கூட்டு வண்ணத்துல இருக்குதியா? உங்களுக்கு தெரியல, ஒரு 2 வரியில நான் சொல்றேன், நீங்க கேளுங்க.
ஒரு மனமாது ஒரு மனமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி ஒழுகிய வந்து ஒரு சுரந்த மீது கலந்து பணியில் ஓர்பாதி சிறுதுளி மாது பண்டில் வந்து புகுந்து திரண்டு பத்தும வரப்பு கபடம் வந்துட்டு பார்வை மெய் வாய்ச்சே கால் என்ற உருவமாகி உயிர் வனமாது 9 ஒன்று நிறைந்த வடந்தை யுத்தரமகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மகளி சென்னை தரவணையாடை மண்பட உந்தி உதைந்து கவிழ்ந்து மடமில் கொங்கி அமுந்த மறிந்து ஓரறிவு ஈரறிவு ஆகி வளர்ந்து ஒளி நெகிழ வந்து போன்ற வந்து தவழ்ந்து மட்டியிலிருந்து மழலை மொழிந்து வாபரு போவன நாம விளம்ப உடைமணியாடி இறைவனமாட உண்பவர் தின்போர் தங்களோடு உண்டு தெருவிலிருந்து புழுது அலைந்து தேடிய பாலகரோடு ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடிய உயர்தரஞான குருவதேசம் முத்தமிழின் கலை இறையும் கண்டு வளர்புகின்ற பலர் விளம்ப வாழ்வதா விழாம வந்து மையில் முடியில் 67 வண்டமிழ் தண்டனை கொண்டை முனிந்து மணிமொழிக்கு பணிகள் அணிந்து மாகத போவதால் கூடி வணங்க மதன சொரவ வணி உணவக வங்கியர் கண்டு மறந்து திரண்டு வலிய வரைந்து சுழிய வரைந்து மாமையில் போலவர் போவது கண்டு ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்ப மணியனை ஆளுமை என்று இப்படித்தான் மனுஷன் பிறந்தான், இப்படித்தான் வாழ்ந்தான், இப்படித்தான் செத்தான். ஒருபடி நீரும் இல்லாத உடம்பு, ஒருபடி சாம்பல் இல்லாத உடம்ப ஏன்டா நம்புறேன்னு சொல்றேன் பாருங்களேன். இதுதாங்க உடற்கூட்டு. இப்ப சொல்றேன் நான் கேட்டுக்கங்க. இதுதாங்க 2 வரியில சொல்றாராம் வசனம். எம்பிட்டு நீளம் பாருங்க. இவங்களுக்கு 2 வரியும் பட்டு நீளமா? ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறா, எப்படி வாழ்ந்தா, எப்படி செத்தான்னு விவரம் சொன்னா இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன் எப்படி குழந்தைன்னு. சாமி கல்யாணம் முடிஞ்சோடனே எனக்கு என் பொண்டாட்டிக்கு முதராத்திரின்னு ஒன்று வைப்பாங்க. சரி. ஆமாம், சாந்தி மூத்தரம். சரி. ஆமாம், சாந்தி மூத்தரம் வைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, என் பொண்டாட்டியை கொண்டு முதல்ல உள்ளே உட்கார வச்சுருவாங்க. என்ன சாமி, என் பொண்டாட்டியை முன்னாடி உட்காருவான், நான் உட்காந்துருப்பேன் பழத்தை வச்சுக்கிட்டு. என் பொண்டாட்டி ஒரு செம்பில் பாலை கொண்டுட்டு அங்கேருந்து வருவான். நான் பழம் வச்சிருப்பேன், அவள் பால் வச்சிருப்பான். நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பாலும் உம்பும் பழமும் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்றப்ப ராத்திரி ஆயிரும். ராத்திரி ஆனோன்னா 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பேசிகிட்டே இருந்துட்டு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நாங்கள் 2 பேரும் பிள்ளை பிறந்துடும். மயில பிறகுதா பிள்ளை? இவன் பழத்தை கொடுப்பானா, அந்தம்மா பாலை கொடுக்குமா, இவன் முடக்கு குடிப்பான், அந்தம்மா அவக்குன்னு திங்குமா, கையை பிடிச்சி தூங்கினா புள்ள பொழக்குமா? எங்கடா பொழக்குதே? இல்லை, கையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துவோம். ஆமாம் ஆமாம், நாங்கள் கையை பிடிச்சி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இது பண்ணுவோம். அந்த சந்தோஷமாக இருப்போம்யா. இதை என்னையா இதை போய் இதுவாக சொல்ல முடியும்? அமைச்சரத்துக்கு ஆளும் கிடைக்கல, இருந்தாங்க செஞ்சாவது என்னது அதை கூட இருந்தா கூட செஞ்சு காட்டியா நான் பார்க்குறேன். ஆமாம், இருந்தால் செய்யலாம், அதுக்கு வாய்ப்பு இல்லை சாமி. ஐயா, இப்படித்தான் ஒரு குழந்தை பிறந்தான் என்பதை தத்துவத்தை உடற்கூற்று வண்ணமாக சொன்னதியா. ஒரு குழந்தை இப்படிதாயா வயிற்றுக்குள்ள போச்சு, சரி, இப்படிதான் வாழ்ந்துச்சு, அதுதாயா கணக்கே. இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம்? பிள்ளைய நான் எப்படி கொண்டு என் பொண்டாட்டிகிட்ட கொடுத்தேன்றதானே. இவ்வளவு புரிஞ்சுக்க இவ்வளவு நேரம் ஆகுது. எப்படி கேட்கறதுன்னு தெரியல, போட்டுக்கிட்டு உழப்பி எடுத்து தெளிவாத்தான் கேட்கிறேன். நீங்க தெளிவா இருக்கீங்க. தெளிவு இல்ல. இப்பதான் எனக்கு புரியுது எப்படி பிள்ளைய கொடுத்தேன். இப்ப சொல்றேன், நீ எப்படி பிள்ளை கொடுத்த? சாமி, என் முண்டாட்டிய கல்யாணம் பண்ணி அவங்க பிறந்த வீட்டுல இருந்து கூட்டி வருவோம்ல, கூட்டி வர்றப்ப அவன் அங்க இருந்து ஒரு பை கொண்டு வருவான். பையனா சுருக்கு பையா? இல்ல இல்ல இல்ல, துணி பையா? துணி பை இல்ல, தோல் பை. அவன் அங்கிருந்து கொண்டாடுவான். நாம் எங்க வீட்டுக்கு வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன், ஆகா இந்த பையன் நம்ம பார்த்ததே கிடையாது, இப்பத்தானே முத பார்த்துருக்கோம், பை புது பையா இருக்கே, இதை சும்மா விடுறதா அப்படின்னு நான் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் கொஞ்சோண்டு சில்லறை காசை கொண்டு போய் அதுக்குள்ள போட்டு விட்டுருவேன். எதுக்குள்ள? அந்த பைக்குள்ள, தோல் பைக்குள்ள. அது போட்ட உடனே ஏன் பொண்டாட்டி என்ன பண்ணுவான், ஆகா 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 நான் வளர்த்த சீமா இவ்வளவு நாளா இந்த பை சும்மா தானே எங்க ஆத்தா வீட்டில் கிடந்துச்சு, இன்னைக்கு என் புரிஜே எவ்வளவு சந்தோஷமா இப்படி காசை கொடுத்துருக்கிறாரு, இதை நம்ம சும்மா வச்சுக்கப்படாது, இதை கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கி பெரிய தொகையா கொண்டு போய் புருஷன்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு அவ பெருசாக்கி என்னட்ட கொண்டாந்து கொடுப்பா. கையுடியா என்ன ஒரு பெருமை, சிறப்பு. உண்மையாவே பேருக்கு பேருனா பேருடைய அருமையா இருக்கியா. அதாவது விஷயம் கைய எங்கயா பிடிச்சிருக்கேன், நீ இதாயா போட்டுக்குள்ளையா. அப்பா, இந்த ஆர்வத்தில் பாருங்க, கையை பிடிச்சது நானா நீயா கூட தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். அதாவது நீங்கள் சொன்னீங்க, நான் எவ்வளவோ சொன்னேன், உடற்கூட்டு வண்ணத்தில் எவ்வளவு தெளிவு ஒரு குழந்தை பிறக்கும் தன்மையெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்தில் அதை அப்படியே மாற்றிட்டீங்கப்பா. சே, திருமணமான உடனே அவங்க பிறந்த வீட்டிலேருந்து ஒரு பைய கொண்டு வருவான்னு சொன்னீங்க. ஆமாம். அப்போவே நான் கேட்டேன், ஏப்பா துணி பையான்னு கேட்டேன். இல்லை சாமி, அது தோல் பையன்னீங்க. ஆமாம். அப்போ தாங்க தெரியுது, தோல் பையனா அதான் கற்ப பை. ஏன்னா
பையூரிலே பிறந்து பாடூரிலே வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ எறியேன். அந்த மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ இருந்தால் பையூர் மெய்யூரும் பாலாய் முடியாது. அந்த பையூர் தாங்க கற்பப்பைங்கிற ஊர். அந்த கற்பப்பையை அந்த கற்பப்பையோடு வரும்போது நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, கொஞ்சோண்டு சில்லறை காசை கொண்டு போய் போடுவேன். இங்கே தாங்க கவனிக்கணும். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்து இருவரும் கூடும் பொழுது ஆணுக்கு பிறக்கிறது கூடும் பொழுது சுரப்பது சுக்கிலம் என்று பேர், பெண்ணுக்கு சுரப்பது சுரோனிதம் என்று பேர். இங்க பாருங்களேன், கூடும் பொழுது ஆணுக்கு சுக்கிலம் அதிகமாக சுரந்தால் பிறப்பது ஆண் குழந்தை தான் பிறக்கும். சரி சரி. பெண்ணுக்கு சுரோனிதம் அதிகமாக சுரந்தால் பிறக்கிறது பெண் குழந்தை பிறக்கும். ஆணுக்கு பெண்ணுக்கும் சுக்கிலமும் சுரோனிதமும் சரிசமமாக சுரந்தால் ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும். ஒன்னு மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும். இருவருக்குமே சுரக்காவிட்டால் குழந்தை என்பது இல்ல. இதுதான் உண்மையாவே இந்த உலக நடப்பு இயல்பு. இதுதான், இதுல மாற்று கருத்து கிடையாது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, சில்லறை காசுன்னு சொன்னீங்களே, அங்கதாங்க சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய சில்லறை காசு. அந்த சில்லறை காசு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பெருக்குவான்னு சொல்றீங்களே, அங்கதாங்க குழந்தை செல்வத்தை பெருக்குவோம். சில்லறை காசே செல்வம் தானே. சரி சரி சரி. அதுல பாருங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமா பெருக்குறாங்கன்னா குழந்தை செல்வத்தை பெருக்குகிறோம் என்று அர்த்தம். இங்க பாருங்க, ஒரு குடும்பத்துல திருமணமாகி கணவன் மனைவி இருந்தா குழந்தை ரொம்ப காலமா இல்லைன்னா ரொம்ப மனசு எவ்வளவு வேதனைப்படும் கஷ்டப்படும் அப்படின்னு தெரியும். கல்யாணம் கேட்கறாங்க சாமி, வேற எதுவுமே கேட்க மாட்டேன்றான். அப்புறம் விசேஷம் என்ன, அப்புறம் விசேஷம் என்ன? இதாங்க பாருங்க, குழந்தை இருக்கா இல்லையா, குழந்தை குடும்பத்தில் இருந்துச்சுன்னா வெளியில போறவன் கணவன் வெளியில போனா தந்தையார் வெளியில போனா போற வேலை முடியுதோ முடியலையோ அங்கே எவ்வளவு கஷ்டமோ வேதனையோ அத்தனை வேதனைகளோடு கஷ்டத்தோடு மன வேதனையோட வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ள குழந்தையினுடைய சிரிப்பின் குரலோ அழுகையின் குரலோ கேட்டோன்னு எல்லா கஷ்டங்களையும் வெளியில விட்டான். போடா, நம்ம பிள்ளை இருக்காண்டா, என்னடா கஷ்டம், எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம், என்ன வேணாலும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை கட்டி தழுவி தூக்குவான் பார்த்தீங்களா, அதுல உள்ள ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி யாருக்கியா இருக்கு. அதான் சொன்ன குழல் இனிது யாழ் இனிது என்பதற்கு மக்கள் மழலை சொல் கேளாதவர். எவ்வளவு அழகா திருவள்ளுவர் அழகா மனிதன் மனிதன் சொல்லப்பட்ட எவ்வளவு சிறப்பாச்சுனா மதியா, குழல் இனிது யாழ் இனிது என்பதற்கு மக்கள் மழலை சொல் கேளாதவர். அப்ப காரணம் பாருங்களே, குடும்பத்தில் அந்த குழந்தை செல்வம் என்ற ஒரு செல்வம். நீங்க கொடுக்கிறது சில்லறை காசு என்பதை அந்த குழந்தையை தான் சுக்கிலமாக கொடுக்கிறீர்கள். அவங்க கொண்டு வந்த பை என்ன பையினா அதுதாங்க கற்ப பை. அந்த கற்ப பையில நீங்க போட்டதா சுக்கிலம் என்பது, அந்த சுக்கிலம் என்பது குழந்தையாக மாறி அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையை வெளியிலே கொடுக்கிறாள் என்றால் இதை விட ஒரு தாய்மை இங்க இருக்கிறது. ஒரு பெண்மணியாளுக்கு மனைவி என்ற பட்டம் மாறி அம்மா தாய்மை என்ற பருவம் வருது, ஒரு ஆண்மனுக்கு கணவன் என்ற பட்டம் மாறி அப்பா என்ற தந்தை பருவம் வருது. இந்த தந்தை என்ற பருவம் வருவதற்கும் தாய்மை என்ற பருவம் இருக்கும் காரணமே அந்த பையன் இந்த சுக்கிலம் சில்லறை காசு. சபாஷ் சபாஷ். காக்கா உட்கார பணம் விழுந்த மாதிரி நம்ம ஒரு பையன் நினைச்சுக்கிட்டு சொல்றான், அவர் ஒரு பையன் நினைச்சுக்கிட்டு சொல்றார். பையங்கிறது கற்ப பை தானே. கற்ப பை நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் அதுதானே. சில்லறை காசுங்கிறது சுக்கிலம் குழந்தை தானே. அதேதான் அதேதான் அதே. அவ பெருக்கு கொடுத்தாங்கிறது குழந்தையை தானே. ஆமா ஆமா ஆமா. அதானே குழந்தை செல்வம். குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேள. அதேதான் 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 அதேதான். அப்படி சொல்லுங்க, இதுதானே உண்மை. அப்படி சொல்லியா தெரிஞ்சே தெரியாமல் நீங்க சொன்னீங்க, அதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் இருக்குது என்பது எவ்வளவு தெரியும். சாமியார் சாமியார் தான். சாமியார்னு தெரியுது, தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் கேட்குறீங்க சாமி யாருன்னு கேட்டேன். சாமி யாரு? நான் தான். நான் என்ன கேட்குறேன்னு புரியுதா புரியல? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா இல்லையா? சாமி யாருன்னு கேட்டேன். சாமி யாருன்னு தான் சொல்றேன். அட கிரகமே கிரகமே, நல்ல எழுத்துக்கு நடுவில் கோணலத்துக்கு குறுக்க மாதிரி அதை கேட்கலங்க. சாமி யாருன்னு கேட்டேன். சாமி யாரு? நான் தான். நீங்களுமா? ஐயோ, சாமி யார்? என்னை காட்டுறேன். சாமி யார்? நான் தான். நீங்க தான். நாட்டில் பல வகை சாமி பார்த்துருக்கேன். நல்லா பழம் சாப்பிட்ற சாமியா? இல்ல சாமி, விதவிதமான சுவாமி. இல்ல இல்ல இல்ல, கோயில் உண்டிய திருடுற சாமி பார்த்துருக்கேன். கஞ்சாவை கசக்கிற சாமி பார்த்துருக்கேன். ஆமா, ஆப்பிடுற பொம்பளையில கற்பழிக்கிற சாமி பார்த்துருக்கேன். குடும்ப வாழ்க்கையை வேணாம்னு வெறுத்து ஓடி போன சாமி பார்த்துருக்கேன். எனக்கு இந்த நாடே தேவையில்லை, எனக்கென்று தனிநாடு கைலாசா கைலாசா, என்னை பார்ப்பவர்கள் அங்கு வந்து பாருங்கள் என்று தனிநாடு கேட்கக்கூடிய சாமியும் பார்த்திருக்கேன். 80 லட்சம் ரூபாய் வாகனத்தில் 20 வெளிநாட்டு இளம் பெண்களோட மகா சிவராத்திரி என்று ஒரே ஆட்டம் பாட்டமா போடுற சாமியும் பார்த்திருக்கேன். இப்படி பல சாமி திருற நாட்டில் நீங்க வந்திருக்கிறீங்களே, நீங்க எப்படி சாமின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சாமியை பின்னால நீ போனியா இல்ல உன் பின்னால அவங்க எல்லாம் வந்தாங்க? எனக்கு என்ன கிரகமா அவங்க பின்னாடி போய் திருறதுக்கு? இல்ல அவங்கள பத்தி சரியா சொல்றியா, அதனால கேட்கிறேன். இல்ல இல்ல, எல்லாம் திருறாங்க நாட்டில். அப்படி கேள்விப்பட்டீங்க? ஆமா ஆமா. அப்படிப்பட்ட சாமி நான் இல்லப்பா. ஆஹா, அந்த மாதிரி சாமி நான். அப்ப நீங்க அதை விட மோசமான
மோசமானவன் நான் சொன்னேன். சிறப்பான சுவாமி. ஓ பேரு சோஸ்திர பிரியா சூர்யா அபிஷேக பிரியா சிவ அலங்கார பிரியா விஷ்ணு கனி பிரியா கந்தா என்பது போல் கழகப்பிரியர் நாரதரியா. நாரதரியா அதுக்கே எந்த மாதிரி அதிர்ச்சி கொடுக்குற? மேலோகமாச்சி நாரதர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நீங்க தானா? நானே நான் தான். ஆஹா இந்த மனித ஜென்மம் எடுத்ததனுடைய பலன் அந்த வல்லவாரி மாநகரத்தில் இன்னைக்குத்தானே சாமி நான் அடைஞ்சிருக்கேன். ஆஹா யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், கண்கொள்ளா காட்சி. நாரதரை பார்த்திருக்கனே, நான் நாரதரை பார்த்துட்டேனே, அதுவும் உசிரோட பார்த்துட்டேனே. ஆஹா நாரதரை பார்த்துட்டேங்கிறது ஒரு என்ன சரி, அதுவும் உசுரோட பார்த்துட்டேன்னு சொல்லுகிறீ, தப்பா நினைக்கிறிய? நான் உசிரோட உங்களை பார்த்துட்டேனேன்னு சொல்ல வந்தேன், டங்கு சிலிப்பாகுது. நீர் உசிரோட உங்களை பார்த்துட்டேனே சாமி. அப்படி ஆஹா யாருக்கு கிடைக்கும்? நாங்க மனித ஜென்மங்கள் சாமி, நீங்க மனுஷனா? டேய் என்ன உசுரோட பார்த்துக்கிறப்ப மனுஷன் நான் கேட்குற? நாங்க மனுஷன், நீங்க மனிதனா? நாங்கெல்லாம் தெய்வங்கள், தேவர்கள், முனிவர்கள், ஞானிகள். அது தெரிஞ்சுட்டேன். நாங்க சோத்தால் அடிச்ச பிண்டங்கள். இந்த வருஷம் வயதுக்கு தான் சாமி இந்த கத்து கத்துறேன். என்ன கஷ்டப்படுறீங்க? இந்த வருஷம் இங்க இந்த கத்து கத்துனா தான் வீட்டுல 3 சாம் ஏசி போட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நான் இங்க இந்த கத்து கத்த வேண்டியிருக்கு. ஆமா நாங்க நீங்க எங்களை மாதிரி சோத்தே அதிக்கிறீங்க. அது என்ன வாழைப்பழத்துல ஊசி மாதிரி மனுஷன் நான் கேட்குற, உசுரோடங்கிற, சோத்தி அதிங்கிற என்ன நினைச்சிருக்குது? சோறு திம்பிங்களான்னு கேட்டேன். நாங்கள்லாம் காற்றை புசிக்கக்கூடியவர்கள். ஓ நீங்க காத்து குடி. நல்ல பீரானன் அபானன் வியானம் உதானம் சமானன் நாகன் கிரீகன் கூர்மன் தேவத்தந்தனை 10 வை காற்று காற்றை. நீங்க நான் சோறு தின்னி, நீ சோறு தின்னி, நான் காத்து குடிக்க நல்லா இருக்கு. இந்த பேரே நம்ம வச்சுக்கலாம். என்ன சோறு தின்னி? சோறு தின்னி பப்புன்னு காத்து குடிக்க நாரதர் நல்லா இருக்கு. என்ன சோறு தின்னி? ஆமா நான் சோறு தின்னி காத்து குடிக்கி. சரி சரி. எங்க இருந்து வாரீங்க? நான் மேலூர்ல இருந்து வர்றேன். இப்ப நடுவூர் வந்திருக்கீங்க. கீழே போவீங்களாம்? போவேன். கீழே போனா மேல வருவீங்களாம்? நான் வந்துருவேன், நீங்க போனா வர முடியாது. ஏணிப்படியில ஏறி நான் வந்துருவேன். போனபடியை தட்டி விட்டு நான் இருந்துக்குவேன். நீங்க போகலாம், நான் வர முடியாது. கல்யாணம் காட்சி எதுவும் கிடையாது. நான் என்ன கல்யாணம் பண்றேன்? 3 ராசி வருத்தவையா. ஏன் ஜாமி நல்லா இருக்கிறியா, அழகா இருக்கீங்க, நல்ல பாட்டு பாடுறீங்க, நல்ல பக்குவமா நல்ல கருத்துக்களை சொல்றீங்க, நல்லா பேசுறீங்க. ஏன் ஒருத்தனும் பொண்ணு கொடுக்கலையா? இல்ல நம்ம கிட்ட இருக்கு பொண்ணு 2 3 பழைய வண்டியா இருக்கும், பரவாயில்லையா? ஐயோ நாராயணா எதுக்கு எடுத்தாலும் பழைய வண்டியே தெரு. இங்க பார், ஆசைகளை வெறுத்தவன், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3 ஆசைகளை வெறுத்தவன் நான். சுத்தமாவே இல்ல. இல்ல இல்ல இல்ல. எப்படி உயிர் வாழ்றீங்க? எதுக்கு 3 இல்லாம? மண்ணிலே நிற்கலாம், மண்ணை அபகரிக்க கூடாது. பொன்னை பார்க்கலாம், பொன்னை அணிய கூடாது. பெண்ணை பார்க்கலாம், பெண்ணை அனுபவிக்க கூடாது. மண் பெண் மண் 3 இருக்கிறது. இருந்தாலும் அதை நான் வெறுத்து விட்டேன். ஏன் நீங்க வளர்த்துக்கலையா? அது வளரலையா? கோபம் வேண்டாம். அமைதி அமைதி அமைதி. அவருக்கு இருந்திருக்கு சித்தப்பா, நான் ஒத்துக்கிறேன். அவருக்கு இருந்திருக்கு. அவர் இதனாலதானே நமக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, இந்த 3ஆல தானே இம்பட்டு பிரச்சனையும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? அவர் மனம் வெறுத்து அதை பிடிச்சி அறுத்து தூக்கி எரிஞ்சிட்டாரு. வெறுத்து அறுத்து நான் சொன்னேன். முட்டாப்பள வெறுத்து விட்டேன், புரியுதா? சரி விட்டுட்டியே. கோவப்படுற மாதிரி பேசுற. சரி கோவம் வரதே. ஒரு மனுஷன் எத்தனை தடவை சொல்றது? இல்ல சரி கோவப்படாதீங்க. கோவப்படுற மாதிரி பேசுறாங்க. அது சரி, காசு இல்லாதவன்ட்ட கடன் கேட்டா அப்படித்தான் கோவப்படுவாங்க. மயிறு 2 தடவை சொல்லுவாங்க காசு இல்லைன்னு, 3ஆவது தடவை மயிறு என்னதே காசு இல்லைன்ற என்ன மயிறு கூட அப்புறம் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கோவம். ஐயோ சரி, இல்லாத ஆள்கிட்ட கேட்டோம்னா கோவம் வரதே. சரி ஆசை உன்னால சரி அது முடிச்சு. சும்மா முட்டட்டி வேண்டாம். அது இது என்ன கையில கட்ட? பாட்டுக்கு இசைக்கக்கூடிய கட்டை. இது எதுக்கு? ஓம் நமோ நாராயண சொல்ற மந்திரத்தை ஓதும் இசைக்கக்கூடிய கட்டை. இது அடிக்கிறது. சபா சபா வரும் பொழுது கல்யாணம் பண்ணிக்கல? இல்ல இல்ல இல்ல. ஆண்டவன் பார்த்தீங்களா எப்பேற்பட்ட மகத்துவம் அந்த ஆண்டவன். ஆமா, கல்யாணம் ஆண்டவன் எப்பவும் எல்லா கதவையும் சாத்த மாட்டாங்க. ஒரு கதவை சாத்தினா ஒரு கதவை திறந்து விடுதான். உங்களுக்கு கல்யாணம்ங்கிற கதவை அடைச்சிட்டு இப்ப கட்டையை கொடுத்து விட்டுட்டாங்க. நீங்க இப்ப உங்க வாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே திரியல.
என்ன கிறுக்கு மாதிரி பேசுறீங்க? கிறுக்கு மாதிரி கல்யாணம் வரைச்சு கையை பிடிச்சு மெதுவா மெதுவா மெதுவா. இவ்வளவு வேகமாவா? கிழிஞ்சிராதா? நீ நாராயண நாமத்தை வந்து நாராயண 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 நாராயண. இப்ப நான் தப்பாவா சொல்றேன்? கோபம் மட்டும் வருது உங்களுக்கு. உங்களுக்கு பகவான் நினைப்பு மனசுல வரும். இந்த பகவான் நினைப்பு வர்றப்ப இந்த பக்தியாகப்பட்டது அப்படி பீரிட்டு எழும். அப்படி எழுறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கத்தையை தூக்கி வச்சுக்கிட்டு நாராயணா 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 அடிப்பீங்க. அதான் நான் சொல்றேன். இங்க வச்சுக்கிட்டு அடிப்பாங்களா? ஏடா இங்க வச்சு அடிப்பாங்க, இங்க வச்சு அடிப்பாங்க. அது முதல்ல அங்க ஆரம்பிக்க, அப்புறம் கடைசியில இங்க வந்துரும். நாராயணுடைய ஞாபகம் வரும் பொழுது நாராயணா என்னும் பாராயணம், அதோட கவட்டுக்குள்ள கையை வச்சு படுத்துக்க வேண்டியதான். சலக்கணும் முடிஞ்சு. கடைசியில் அப்படித்தான் உருக வைக்கணுமியா. சாமியை உருக வச்சு சாமி அப்படி இறங்க வைக்கணுமியா. அதோட கிறங்கி படுத்துருவோம். இறங்க நான் இறங்க வைக்க வேண்டாம் வேண்டாம். இவ்வளவு டென்ஷனான சாமியை நான் பார்க்கவே இல்லைப்பா. தடி சரி. உங்க அப்பா யார்? இருக்காரு. நல்லா இருப்பாரு. நல்லா இருக்காரு. இப்படி பிள்ளை பத்ததுக்கு அப்பா இருக்காரா? இருக்காரு இருக்காரு. அவர் பேர் என்ன? பிரம்மா. பிரம்மா என்ன பண்றாரு? படைக்கிறார். என்ன படம்? உலகத்தில் 84 சிவராசிரி. அம்பட்டையுமா? ஆமா எல்லாத்தையும் எல்லாத்தையும் அப்பா படிக்கிறார். மொப்பம் தானா? ஆமா. மண்ணை படைச்சது எங்கப்பா. ஓ. பொண்ணை படைச்சது எங்கப்பா. என்ன படைச்சது எங்க அப்பா தான். பாரியா ஆரியா எல்லாத்தையும் மொப்பம் தானா? எங்க அப்பா தான் படிக்கிறாரு. எங்கோட்டு மாடு கண்ணு ஓட்டுச்சு அது எங்க அப்பா தான். மாடு உயரமா இருக்குமே எப்படி செய்வாரு? எப்படி செய்யறாரா? நீங்க தானே சொல்றீங்க எல்லாத்தையும் கொப்பேன் செஞ்சாருன்னு. மாடு உயரமா இருக்குமே செய்யறதுக்கு சிரமமா இருக்குமே. ஆழத்திலே இந்த ஞாலத்திலே வர்றம் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரமன் தாண்டிருந்து வாசி முடிக்கின்றான் பிண்டம் பிடிக்கின்றான். எங்க அப்பன் பிண்டம் பிடித்து போடுறாரு. எல்லாத்தையும் எங்க அப்பா படிக்கிறார். அப்படித்தான். அப்ப ஊரறிய தெரிஞ்சு செய்யறவர். அதான் பாருங்க ஊரு. இப்ப உங்களை படிச்சது எங்க அப்பா தான். என்ன படிச்சது எங்க அப்பா. உலகத்துல ஜீவராசி என்ன படிச்சது உங்க அப்பா? எங்க அப்பா என்ன பண்ணார்? அதை கேளுங்க. அதான் சொன்னேன். அதுக்கு தான் சொன்னேன். அதாவது உங்களை படைக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னேன்? என்னென்ன? அவர் பிண்டம் பிடிக்கின்றான். பிண்டம் பிடிக்கிறார். தெண்டத்துக்கு உழைக்கிறார். கண்டத்தை முண்டமா வந்தார். உதாரணம் சொல்ல போனா ஊர் செய்யறது உங்க அப்பா. ஒருத்தருக்கும் தெரியாம செய்யறது எங்க அப்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வயல் இருக்குன்னு அந்த வயலை உழுது தண்ணீர் பாய்ச்சது உங்க அப்பா. சரி. விதையை ஊன்றுவன் எங்க அப்பா. ஓ. இப்ப உங்க அப்பா உழுதுட்டு சும்மா விட்டா எங்க அப்பா விதைய ஊன்னா எப்படி விதை முளைக்கும்? அது முளைக்காது இல்ல. ஒருவேளை உழுதுட்டு சும்மா விட்டா எங்க அப்பா விதைய போடலைன்னா எப்படி முளைக்கும்? சும்மா உழுவணும், இவர் விதை போடணும், இவர் தண்ணியை பாய்ச்சணும். அப்பதான் ஒரு குழந்தை வருவாங்க. இந்த உடம்ப கொடுத்தது எங்க அப்பா. இந்த உடம்புக்குள்ள ஓடக்கூடிய உசிரை கொடுத்தது உங்க எங்க அப்பா. எங்க அப்பா. ஏன் சாமி சொல்லுங்க. இந்த உசிரை கொடுத்த சாமிக்கு நாங்க ஏன் மசிரே கொடுக்குறோம்? அருமையான கேள்வியா. ரோமரிசிக்கு 3 கோடி மயிர். ஒரு மயிர் ஓனால் ஒரு பிரமன் இறப்பான். 3 கோடி மயிர் ஓனால் ரோமரிசி இறப்பான். ரோமரிசினா அஷ்டகோண முனிவுடைய கோண நிமிடம். அது அதுக்காக கிருபி அவிழ்த்து விட்டாலே மயிரை. அதனால பிறந்தவன் தெரியுமா? அஸ்வத்தாமன் சொல்லக்கூடிய பிறந்தேன். அதுமா அனுசியா அவிழ்த்து விட்டால் மயிரி. அதனால 3 தெய்வங்களையும் குழந்தையாக மாற்றுவதற்காகவே அது ஒரு மயிர் தானே. அது மட்டுமா மகாபாரதத்துல பாஞ்சாலியை விழுத்து விட்டால் மயிரி. எதிரியில கொள்ளாம தலையை அள்ளி முடிய மாட்டேன் அப்படின்னு அது ஒரு மயிர். அதை விடியா ராமாயணத்துல கையை அவிழ்த்து விட்டால் மயிரி. அதனாலதான் ராமன் வனவாசம் போவதற்கு காரணமாக இருந்தது ஒரு மயிர். இப்படிப்பட்ட மயிர் இல்லை ஒரு தேவலோகத்துல சிவபெருமான் இருக்காரு. அவர் ஜடாமுகத்தை கங்கை அடித்து வைத்தார். அது ஒரு கிரகமா. இதெல்லாம் கிரகங்களா பாருங்களேன். நவக்கிரகங்களும் எப்படி இன்னைக்கு தனித்தனியா திருப்பி வைக்கிறது. அந்த திரும்பி இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? இடைக்காரன். அதனாலதான் கிரகங்களை தனித்தனியா இன்னைக்கு ஒரு முகம் பார்க்க. ராமா ராமா இங்க பாருங்களேன். மரா 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 என்று சொல்லுங்கள். ராமா 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 என்று நாமம் வரும். இந்த ராமா நாமத்தை ஓதினால்தான் ராமாயணத்தை எழுதினா சமஸ்கிருதத்திலே. யாரு முகத்துல முழிச்சேன்னு தெரியல. அதெல்லாம் முகத்துல முடிக்கிறது. காலையில் எழுத உடனே தனது வலது உள்ளங்கையை பார்த்தாலே அதுவே மோட்சம். அதுவாத அந்த முகத்துல முடிங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா. பொழப்பு படைக்கணுமியா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொழப்பு கொடுத்தாரு. சிவன் கழிக்கிறார், மகாவிஷ்ணு காக்கிறார், பிரம்மன் படைக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்தா தானே. முருகா காப்பா முருகா என்று சொல்லுவாங்களே. காமுரு 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 என்று சொல்லிப்பார். முருகா முருகா என்று நாம் வரும். இந்த முருகா என்ற நாமத்தை ஓதற்கு அருள் விதைக்கும் எடுத்துக்காட்டாதானே. பேசாம முச்சந்தில உட்கார்ந்துகிட்டு முச்சந்தில உட்கார்ந்துமையா. ஏன்னா இருந்தா 4 இருக்கணும், போனா 4
நால்வர் வழியில் போகணும். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லக்கூடிய அந்த நால்வர்களும் போனா அப்பர் சுந்தர மாணிக்க திருஞான சம்பந்தர் அந்த வழி. இங்க பாரு, ஐயோ ஐயோ என்பவள் யமுனுடைய அருகில் இருக்கக்கூடியவள். ஐயோங்கிற வார்த்தை யாருமே பயன்படுத்தக்கூடாது. அதே முதலிலே தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்திலே தெரியாம கேட்டு தொலைஞ்சிட்டேன். வந்து யாசிமாயா மாரீசர் மாயமானாக வருகிறார். ராமன் துரத்தி செல்கிறான். ராவணேசன் சீதையை சிறையில் செல்கிறான். அப்ப தெரியாம வந்தவன் மாரீசன் தானே வர்றான். இந்த பேச்சு பேசினா விளங்குமா? மரத்தை வாச்சிட்டு பார், மனிதனை பேச்சிட்டு பாரு. பேசினா தானே அடுத்தவருடைய அறிவு திறமை வெளியில தெரியாதுல. வேண்டாம் என்பது எதியா? அடியும் உணவை தான் மனுஷன் வேண்டாங்கிற, உணவை போதுங்கிற, அடியையும் போதுங்கிற. அந்த போதும் என்பதற்கு அர்த்தம். உங்களுக்கு கோயில் கட்டுறேன், கோவில் இல்லாத ஒரு குடியிருக்காதே. ஆலயம் தொழுவது சாலம் நன்று இல்லையா? அந்த கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் கூட கும்பாபிஷேகம் வைக்கணுமா? 12 ஆண்டு காலங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகத்தை பெருமை கிடைக்கிறது. அந்த கோயில் மணியை கூட செத்த புடிச்சு அடிக்கிறேன். மணி அடிக்கணும்ல. உண்டன் சங்கு சங்கடி தொண்டோட ரொண்டோட தவிர தபகத்தக கொற்புற வாசகமா கொண்டு உனக்கு தண்டவாணி தெய்வமே கும்பிடுவதும் விதக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு தெய்வங்களையும் ஒவ்வொரு விதமாக கும்பிட வேண்டும் என்று அந்த காலத்தில் சாஸ்திரங்கள் எப்படி அழுத்து வைத்து வைத்தாலோ இன்று வரலும் அந்த சாஸ்திரத்தை வகுத்து இடுப்பில கைவித்தால் கூனி, முன்பிலே மந்திரை, மறுவிலே கூனி, ராமாயணத்தில் சுற்றிதா கத்திக்கிட்டு எங்க ஒன்றை முட்டித்து மறைத்து இருந்தது. தலையில கை வச்சா பத்மாசனம். யார் தலை கை வைத்தால் பசுமா ஆக்காது. பின்ன கை இந்த காசு வச்சிரும். ஆயிரங்கரங்கள் கிடைக்கும் என்பதற்காக, எடுத்துக்காட்டாக திகழுடைய பெருமைகள் கிடைத்தது என்பதற்காக இந்த கொடுமையா? கொடுமை ஒரு மனுஷன் பேசினா பேச்சு கேட்டுல பேசலாம். அந்த பேச்சு அவர் சௌரியத்துக்கு பேசிட்டாருன்னா அப்ப எப்படி தான் அடுத்து பேசணும்? அத விட்டு ஏதாவது கேட்டு பேசணும். அவர் சௌரியத்துக்கு என்னென்ன ஒரு வார்த்தை பேசலாம். எவ்வளவு பேசி பேசியா? எனக்கு பேசலாம். ஆளுக்கு பேசலாம். தோக்கு பேசலாம். யா யா வை தை ஹை யா ஹை ஹை தோக் ஹோ தி ஹோ ஹி. அப்ப நிரந்துனி ஆத்தால் மல்லி. ஐயோ வேண்டாம், தாங்காது, தாங்க முடியாம நெஞ்சில் அடக்கினா மகாலட்சுமி மகாவிஷ்ணு இதய தாமரையிலே. இந்த வண்டியை நிப்பாட்டுறதுக்கு கராத்தே கிளாஸுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வண்டியா? சிவனுக்கு காளை வாங்கின வண்டி, முருகனுக்கு மயில் வாங்கின வண்டி. அடிச்சு விடுங்க. சரி விடு, பேச்சுக்கு வரும். உயிரை கொடுக்குற சாமிக்கு ஏன் மயிரை கொடுக்குறேன்? வேண்டாம். அந்த அந்த அதில் ஆரம்பிச்ச இந்த கிரகம் தான் இது. வேண்டாம். பதில் சொல்றது இல்லையா? என்னத்தை கேட்க? உயிரை கொடுக்குற சாமிக்கு ஏன் மயிரை கொடுக்குறோம்? இப்ப கையை வெட்டினா கை முளைக்குமா? அது எப்படி முளைக்கும்? கால் வெட்டினா கால் முளைக்குமா? முளைக்காது இல்ல. கழுத்தை வெட்டினா முளைக்குமா? நகத்தை வெட்டினா அது முளைக்கும். ஏன் நகத்தை கொடுத்துருக்கலாமே? அதுதாங்க இல்ல. எப்படி? ஒரு குழந்தை வயிற்றிலே கர்ப்பமாக இருந்து 10 மாதம் சொந்த குழந்தையை பெற்றிருக்கும் போது முத காலா வெளியில வருது. அது இல்ல, கையா வெளியில வருது. உடம்புல இருக்கக்கூடியதுல 4 புலன் சிரசுல இருக்குது. கண், காது, நாசி, வாய் 4. மெய்ங்கிறது ஒரு புலன். அப்ப சிரஸ்ல இருக்கக்கூடிய முத தலை தான் வெளியில வருது. இங்க பாருங்க, முத உலகத்தை பார்த்தது எதியா? மண்டை தான் பார்க்கும், தலை தான் பாக்குது. அப்ப பார்த்தான் மனிதன் இறைவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, என்னடா பண்றான்? அவதான் முடிய கொடுக்குறான். ஏன்னா என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த பூமியை முதல்ல பார்த்தது தலை. தலையில இருக்கிறது முடி. இந்த முடிய காணிக்கையா கொடுப்போம் சாமிக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம முடிய சாமிக்கு காணிக்கையா கொடுக்குறோம். அதனாலதான் உயிரை கொடுக்குற சாமிக்கு இந்த மயிரை கொண்டே கொடுறா என்று சொன்னான். நான் கூட இவ்வளவு நாள் என்ன நினைச்சேன், என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் தலை வந்து அண்ணன் மாதிரி, இதுல இருக்க மசிறு வந்து அண்ணன் மசிறு, மற்றதெல்லாம் தம்பி மசிரா போயிருதான். அதுதான் மூத்த மசிரை போய் பொண்ணு விடுவேன். தலைதாய பூமியை பார்த்தது. சரி அப்பாடா, கேள்வி வந்துச்சா? இந்த ஒரு கேள்விக்கே நாக்கு தள்ளுது. சரி சொல்லிட்டேனா? பதில் சொல்லிட்டேனா? முத்துவேரண்ணே, சாப்பாடு வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? இன்னொரு சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கு. வீட்டில் போயில சாப்பிட்டு போகலாம் இருக்கேன். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு சில விவரங்கள் கேட்கலான் இருக்கேன். எதா? உங்கள்கிட்ட ஒரு சில விவரங்கள் கேட்கலான் இருக்கேன். எனக்கிட்டயா? ஆமாம். வடக்க பிடிச்ச அடிச்ச காற்று இப்போ தெக்க அடிக்குதுயா. நம்ம கேட்டதுக்கே அவர் பதில் சொல்லி நம்மளை நாரடிக்கிறாரு. என்ன கேட்டு தொலைய போறாருன்னு தெரியல. வெள்ளவாரி ஐயனாரப்பா, என் தலைமாட்டில் நின்று என் காமாடு தலைமாடு நீ தான் நின்று காப்பாற்றணும். கேளுங்க சாமி. கேட்கலாமா? கேளுங்க. சாமியை கும்பிட்டுக்கிட்டியா? கும்பிட்டேன். தைரியமா நின்றுக்கிட்டியா? கேட்கறவங்களுக்கு உடனே பதில் சொல்லுவியா? உடனே சொல்லுவேன். சரி, நீ யாருன்னு சொல்லு. சாமி, என்கிட்ட நீங்க ஏதோ கேட்கணும். நீங்க ஆமா அதை கேளுங்க. ஆமா, நான் ரொம்ப மண்ட மரமரன்னு இருக்கேன், கசக்கி இருக்க மூளை. ஆமா, என்ன கேள்வி கேட்க போறீங்களோ என்னமோ ஏதோன்னு அப்படியே கசக்கிக்கிட்டு இருக்கேன். என்ன கேட்கறத பழிச்சுன்னு கேளுங்க. கேட்டனே, கேட்டேன். என்னன்னு? நீ யாருன்னு கேட்டிருக்கேன்.
எது நீங்க யாருன்னு கேட்டேன். கேள்வி அதுதானா? நிஜமா? நம்ம வல்லவாரி ஐயனார்னா சும்மா வாடா இருக்காரியா வந்து நின்றுட்டாருல. என்னத்தையோ கேட்டு தொலைய போறாராக்கம்னு நினைச்சேன். ஏங்க இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே நீங்க. எவ்வளவு நல்லவங்கிறது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்பா. உங்களை கெட்டவேன்றாங்க இந்த நாட்டுல. அவங்க தான் கெட்டு போவாங்க. குடிச்சாரா போட்டு விடுங்க. ஆமா நான் யாருன்றதானா? அவ்வளவுதான். சவாஸ் சவாஸ். நீங்க புரிஞ்சுட்டீங்களா? நான் இப்ப புரிஞ்சு நான் புரிஞ்சுட்டேன். நல்லவன் புரிஞ்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துக்கு காவல்காரன். அப்போ நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்கன்னு நான் கேட்கல. என் கேள்வியை புரிஞ்சுங்க. என்ன வேலைக்கு வந்தீங்கன்னா நான் காவலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லணும். நான் அதை கேட்கல. நீங்க யாருன்னு கேட்டிருக்கேன். சபாஷ். அதுதான் பெரிய மனுஷன் தாங்க. என்ன வேலைன்னு கேட்டா தானே காவல்னு சொல்லணும். ஆமா ஆமா ஆமா. சுப்பன். இந்த தம்பி உன் பேர் என்னன்னு நான் கேட்டாதான் என் பேர் சுப்பேன்னு நீங்க பதில் சொல்லணும். என் கேள்வியை புரிஞ்சுக்கணும். உன் பேர் என்னன்னே நான் கேட்கவே இல்லை. நீ சுப்பனா அப்பனாங்கிறது எனக்கு தேவையில்லை. நீ யாரு? ஓ அப்படி வர்றிய. பயங்கர கிரிமினல் பார்ட்டி. நம்பி மகன். ஏண்டா கிறுக்கண்ணா நீ? உங்கள் அப்பா யார்? உங்கள் அப்பாவுக்கு பேர் என்னன்னு கேட்டதான் எங்கள் அப்பா நம்பி. அந்த நம்பிக்கை தான் நான் மயன்னு நீ சொல்லணும். நல்லா கேள்வியை புரிஞ்சுக்க. நீ யாருன்னு தான் கேட்டிருக்கேன். ஆம்பளையாள். ஏய் கேனத்தனமாக பதில் சொல்லக்கூடாது. நீ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு நான் கேட்டாத்தேன். நான் பொம்பளை பிள்ளை இல்லை சாமி, நான் தான் ஆம்பளை பிள்ளைன்னு நீ பதில் சொல்லணும். நீ ஆம்பளையா பொம்பளையான்னு நான் கேட்கல. நீ யாருன்னு கேட்டிருக்கேன். மனுஷன். முட்டாத்தனமாக பதில் சொல்லிட்டு இருக்க. டேய் நீ மனுஷனா இல்லை மாடான்னு கேட்டாத்தாப்பா. நான் மாடு இல்லை சாமி, நான் மனுஷன்னு நீ பதில் சொல்லணும். நான் உன்னை மனுஷனா மாடான்னு கேட்கல. நான் கேட்டது நீ யார்? ஏன் இந்த உயிரை எடுக்கிற? உனக்கு எனக்கு என்ன வாங்கிய வரம்பு சண்டையா? உன் சொத்தை நான் எடுத்துக்கிட்டேனா? என்னையா ஏயா போட்டு இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்க? நீ யாருங்கிறதுல வெடிஞ்சு போயிரு போட்டு இருக்கையா? அப்ப மணி 2 ஆச்சுன்னு சொல்லிட்டு கொலையா கொண்டு இருக்காரு. இவர் வந்து நீ யாரு என்னதாயா சொல்றது? எதை சொன்னாலும் வளைச்சு அதை கேட்கல இதை கேட்கலன்னா என்னத்தை தாயா சொல்றது? அப்புறம் ஏன் கோவப்படுறீங்க? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல என்னை நல்லவேன்னு சொன்னீங்க. தெரியாதரமா சொல்லிவிட்டேன். அவங்க சொல்றது சரிதான். மகா லோக்கல் பார்ட்டி. ஏப்பா நீ யாருன்னு கேட்டா லோக்கலா? ஆமா ஆமா சரியா, நான் அதை கூட கேட்கல, விட்டுறேன். சிச்சி உங்க அப்பா யாரியா? இந்த மனுஷன்ட்டெல்லாம் நல்ல முறையில் பேசணும்னா நல்லா இருக்காதியா? எப்படியா நான் பேசி என்ன பொழப்பு இதெல்லாம்? என்ன கேட்டீங்க? உங்க அப்பா யாரு? நான் வர்றேன். இப்போ நான் கொடுக்குறேன். திரும்ப கொடு. எங்கள் ஆத்தாளுக்கு புருஷன் வாடி மாப்பிள்ள. ஆஹா உங்க ஆத்தா யாரு? எங்கள் அப்பன் பொண்டாட்டி. ஆஹா அவர் 2 பேருக்கு நீ என்ன வேணும்? மிரட்டி கேட்குறாராம், விட்டுறாராம், அப்படி மிரட்டி பார்க்குறாரு. அவர் 2 பேருக்கு நீ என்ன வேணும்? மயே வேணும். ஆஹா நீயும் உங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கு என்ன முறை வேணும்? புருஷன் மகனு வேணும். அப்படி சொல்லு. நீயும் உங்க அம்மாவும் உங்க அப்பாவுக்கு என்ன முறை வேணும்? என்னடா அது? பொண்டாட்டியும் மகனும் வேணும். அருமை. உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு நீ என்ன வேணும்? எப்படி உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீ உங்க அப்பாவும் அம்மாவும் உங்க அப்பாவுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். சுருக்கமா கேட்க வேண்டாமா? இது கூட கொஞ்சம் பெருசா தெரியும். சரி. ஓ மகன் முண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியாமையனோட மாமனார் மச்சனை உனக்கு என்னடா வந்து